Hi students, welcome to Master YouTube channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கான ஹாஃப் இயர்லி எக்ஸாம் क्वेश्चन பேப்பர் பத்தி தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போலாம். டோட்டலி 75 மார்க்கிங் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் 1 மார்க் செக்ஷன். 1 மார்க் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் டோட்டலி 12 क्वेश्चंस கேட்டிருக்காங்க. ஈச் क्वेश्चंस கேரி 1 மார்க். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, plotting a graph for momentum on the y axis and time on x axis, slope of momentum time graph gives, இதோட ஆன்சர் பார்த்தாச்சுன்னா ஆப்ஷன் சி. Then in a myopic eye the image of the object is formed, இதோட ஆன்சர் பார்த்தாச்சுன்னா ஆப்ஷன் சி. Then third question, if a sound wave travels with a frequency of 1.25 into 10 power 4 hertz at 344 meter per second, the wavelength will be, இதோட ஆன்சர் பார்த்தாச்சுன்னா ஆப்ஷன் சி. Then fourth question, dash isotope is used for the treatment of cancer, இதோட ஆன்சர் பார்த்தாச்சுன்னா ஆப்ஷன் பி. Then fifth question, which of the following has the smallest mass, இதோட ஆன்சர் பார்த்தாச்சுன்னா ஆப்ஷன் பி. Then sixth question, which of the following have inert gases 2 electron in the outermost cell, இதோட ஆன்சர் பார்த்தாச்சுன்னா ஆப்ஷன் ஏ. Then seventh question, powdered calcium carbonate react more rapidly than flaky calcium carbonate because of, இதோட ஆன்சர் பார்த்தாச்சுன்னா ஆப்ஷன் ஏ. Then eighth question, which of the following are used as anesthetics, இதோட ஆன்சர் பார்த்தாச்சுன்னா ஆப்ஷன் பி. Then ninth question, who is regarded the father of modern physiology, இதோட ஆன்சர் பார்த்தாச்சுன்னா ஆப்ஷன் பி. Then 10th question, the hormone which has positive effect on apical dominance is, இதோட ஆன்சர் பார்த்தாச்சுன்னா ஆப்ஷன் பி. Then 11th question, Ogasaki fragments are joined together by, இதோட ஆன்சர் பார்த்தாச்சுன்னா ஆப்ஷன் டி. Then 12th question, all files are stored in the, இதோட ஆன்சர் பார்த்தாச்சுன்னா ஆப்ஷன் ஏ. Then part 2 மார்க் செக்ஷன். 2 மார்க் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் டோட்டலி 10 questions கேட்டிருக்காங்க. நம்ம 7 questions அட்டென்ட் பண்ணணும். Question number 22 compulsory. Question number 22 என்ன அப்படின்னா, calculate the amount of energy released when a radioactive substance undergoes fusion and results in a mass defect of 2 kg. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்ட் ஐன்ஸ்டீன் இக்குவேஷன்ல இருந்து டெரைவ் பண்ணி கொண்டு வருவோம். ஸோ E ஈக்குவல் டு mc ஸ்கொயர். ஸோ இதுல மாஸ் கொடுத்துருக்காங்க 2 kg. தென் சியோட வேல்யூ 3 into 10 power 8 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இந்த வேல்யூஸை E ஈக்குவல் டு mc ஸ்கொயர் இக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்ட் E ஈக்குவல் டு 1.8 into 10 power 17 ஜூல் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். தென் பார்ட் 3 4 மார்க் செக்ஷன். 4 மார்க் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் டோட்டலி 10 questions கேட்டிருக்காங்க. இதில் நம்ம 7 questions அட்டன் பண்ணா போதும். கொஸ்டின் நம்பர் 32 கம்பல்சரி. ஸோ கொஸ்டின் நம்பர் 32 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, calculate the percentage of oxygen in Al2SO4 thrice, atomic mass of aluminum 27 கொடுத்திருக்காங்க, ஆக்சிஜன் 16 கொடுத்திருக்காங்க, சல்ஃபர் 32. ஸோ இதை யூஸ் பண்ணி percentage of oxygen கண்டுபிடிக்கணும். ஸோ percentage of oxygen கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா percentage of oxygen equal to mass of oxygen present in the compound divided by molar mass of Al2SO4 thrice into 100%. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம். இதில் நமக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் 56.14% ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். தென் பார்ட் 4 7 மார்க் செக்ஷன். 7 மார்க் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் டோட்டலி 3 questions கேட்டிருக்காங்க. 3 questionsமே நம்ம அட்டன் பண்ணணும். 3 questionமே ஏஆர்பி சாய்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஃபைனலா கடலூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கான 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பத்தி பார்த்துட்டோம். ஸோ அதர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பராக எடுத்துக்கிட்டு எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஆல் த பெஸ்ட்.